இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் அவருடைய இறை இல்லத்திலே அமர்ந்ததற்காக ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக கூடியிருக்கிறோம். சத்தியத்தை பேசுவதும் கேட்பதும் மிகவும் கஷ்டமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் அவனுடைய இறை இல்லத்திலே அமர்ந்தவர்களாக சத்தியத்தை பேசவும் கேட்கவும் ஏற்பாடு செய்திருந்த அந்த வல்லவனை புகழ்ந்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மாதம் மே மாதம் வரக்கூடிய ஜூன் மாதத்திலே பள்ளிகள் எல்லாம் திறக்கவிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை நாம் ஆசாபாசத்தோடு வளர்த்து வரக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை எந்த பள்ளிக்கூடங்களிலே சேர்க்கலாம், எந்த கல்லூரிகளிலே சேர்க்கலாம், எப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்விகளை கொடுப்பது என்று ஒரு பக்கம் படிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில், இன்னொரு பக்கம் இந்த மே மாதம் முழுவதும் ஒவ்வொரு வீட்டிலும் கல்யாண பத்திரிகைகள் நிறைந்து படிக்கின்றன. ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் 3 அல்லது 5 கல்யாணங்கள் நம்மை சுஷிக்கக்கூடிய வீடுகளிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த மே மாதம் முழுவதும் எல்லா இடங்களிலும் மண்டபங்கள், எல்லா பக்கமுமே இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, அனைத்து சமூகம், குறிப்பாக இஸ்லாமியர்களும் கூட திருமண நிகழ்வுகளிலே நாம் அன்றாடம் கலந்து கொண்டு நம்முடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளை சந்தோஷமாக பள்ளிக்கூடத்திலே சேர்ப்பதற்கு ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இப்படியெல்லாம் ஓரளவு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு மத்தியில் நம்முடைய சகோதரர்கள் பலஸ்தீனத்திலே அன்றாடம் கொன்று குவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் ஐநா சபையில் இருந்து வந்திருந்த ஒரு அறிக்கை என்னவென்றால், வரக்கூடிய 48 மணி நேரத்திற்குள் பலஸ்தீனத்திற்குள் உணவுகள் செல்லவில்லை என்றால் அங்கே கிட்டத்தட்ட 14,000 குழந்தைகள் செத்து பிடித்து விடுவார்கள் என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. நம் கண் முன்னால் ஒரு தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது. உலக நாடுகள் எல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில நாட்களை அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். யூதர்கள் எப்படியாவது அந்த மண்ணிலே இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லிம்களையும் கொன்று குவித்து விட்டு அந்த நாட்டை தரைமட்டமாக்கிவிட்டு இஸ்ரேல் என்ற நாடாக அதை சுற்றி வளைத்து விட வேண்டும் என்பதற்காக அன்றாடம் அங்கே ஏவுகணைகளை ஏவி குண்டுகளை வீசி மக்களை எல்லாம் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐநா சபை இஸ்ரேலுடைய அதிபர் நெதன்யாகுவை போர் குற்றவாளியாக அறிவித்திருக்கிறது. தேடப்படக்கூடிய குற்றவாளியாக அறிவித்திருக்கிறது. அப்படி இருந்தும் கூட உலக நாடுகளை எல்லாம் ஒன்றிணைத்து ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த ஐக்கிய நாடுகள் சபை சொல்லியும் கூட இன்றைக்கு வரைக்கும் போர் நிறுத்தத்தை கொஞ்சம் கூட கடைபிடிக்காமல் ஹமாஸ் என்ற இயக்கத்தின் நபர்கள் மீது நாங்கள் குண்டு வீசுகிறோம் என்று சொல்லிக் கொண்டே அப்பாவி மக்கள் மீது அன்றாடம் குண்டு வீசிக் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2023 சம்பவத்திற்கு பிறகு இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 60,000 நபர்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் 60,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பல லட்சக்கணக்கான மனிதர்கள் அங்கே உடல் ஊனமுற்றவர்களாக கைகளை இழந்து, கால்களை இழந்து, கண்ணை இழந்து அன்றாடம் எப்படி வாழ்வது என்று தெரியாத நிலைமைக்கு அங்கே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த யூதர்கள் என்பவர்கள் அவர்களுக்கென்று ஒரு நாடே கிடையாது. அவர்களை ஜெர்மனியிலே ஹிட்லர் கொன்று குவித்தார். 6 லட்சம் பேரை கொன்று குவித்த பிறகு அங்கிருந்து தப்பித்து பல பேர் நாடுகளுக்கு ஓடினார்கள். 1914ஆம் ஆண்டு நடந்த அந்த முதற்கட்ட போரில்
4 ஆண்டுகள் நீடித்த அந்த போரில் பல்வேறு திசைகளுக்கு சென்ற யூதர்கள் பலஸ்தீனம் என்ற அரபு தேசத்திற்குள்ளேயும் நுழைந்தார்கள். அப்பொழுது எப்படி இந்த இந்தியாவை பிரிட்டன் கையில் வைத்திருந்தாரோ அதே போல வெள்ளையர்கள் கையில் வைத்திருந்தார்களோ அதே போல பலஸ்தீனத்தையும் அவர்கள் கையில் வைத்திருந்தார்கள். அது எப்படி இங்கே 1947 இந்தியாவை பாகிஸ்தானை பிரித்து கொடுத்து விட்டு காஷ்மீர் என்பதை 3ஆக பிரித்து காஷ்மீரை வைத்து நீங்கள் இருவரும் சண்டை போட்டுக் கொள்ளுங்கள் என்று எப்படி பிரிட்டன் இதை விட்டுவிட்டு சென்றானோ அதே போல பலஸ்தீனத்திலே குடியிருந்த யூதர்களுக்கு இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை உருவாக்கி விட்டு சென்று விட்டார். 1947 நான் இங்கே ஆகஸ்ட் மாதம் நவம்பர் மாதம் பிரித்து கொடுக்கிறார். அவர்களுக்கு இஸ்ரேல் ஒரு நாடை உருவாக்கினார். பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு உருவானதற்கு இந்தியா அவர்கள் எல்லாம் பிறந்த மக்கள். இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களோ பாகிஸ்தானிலே வாழக்கூடிய இஸ்லாமியர்களோ எங்கிருந்து வந்த மக்கள் அல்ல, வந்தேரிகள் அல்ல. இந்த நாட்டிலே பிறந்து இஸ்லாத்தை மாற்றமாக ஏற்றுக்கொண்டவர்கள். பாகிஸ்தான் அப்படிதான், இந்தியாவை அப்படி 2ஆக பிரித்தார்கள். அவ்வளவுதான், ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களை பிரித்தார்கள். அதை ஏதோ அரபு தேசத்திலிருந்து பாகிஸ்தானுக்கு வந்து இறங்கியவர்கள் அல்ல, இந்தியாவுக்கு வந்து இறங்கியவர்கள். ஆனால் இஸ்ரேல் என்பது எப்படி என்றால் பாலஸ்தீனம் என்று இருந்த அரேபிய மக்களுக்கு மத்தியிலே யூதர்கள் வெளியிலிருந்து அடைக்கல புகுந்தார்கள். அவர்களுக்கு அன்றைய காலத்தில் பிரிட்டன் கையிலே உள்ளே அனுமதித்தார்கள். இஸ்லாமியர்களும் வந்தவர்களுக்கு அரவணைப்பாக கொடுத்து வாழ வைத்தார்கள். அதனுடைய விளைவு என்னவென்றால் 20-30 வருடத்திலே அந்த நாட்டையே அவர்கள் துண்டாடி ஐக்கிய நாடுகள் சபை இன்றைக்கு ஓலமிடக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபை 1948 47 என்ன செய்தது என்றால் 30% மட்டுமே வாழ்ந்த யூதர்களுக்கு 53% இஸ்ரேலை பிரித்து கொடுத்தார். 57% இஸ்ரேலை பிரித்து கொடுத்தார்கள். 70% வாழ்ந்த இஸ்லாமியர்களுக்கு 43% பாலஸ்தீனத்தை இப்படி அநியாயமாக பிரித்தார்கள். 70% வாழ்ந்த அரேபியர்களுக்கு 43% பாலஸ்தீனத்தையும் 30% வாழக்கூடிய இஸ்ரேலியர்களுக்கு 57% இஸ்ரேலையும் பிரித்து 2 நாடாக துண்டாக்கி ஜெருசலேம் என்பதை கடலிலே விட்டு இதை வைத்து இருவரும் சண்டை போட்டுக் கொள்ளுங்கள் என்று பிரிட்டன் விட்டு சென்றார்கள். அதனால அன்றைக்கு ஆரம்பித்த சண்டை அவர்களிடத்திலே அரேபிய மக்களுக்கு படிப்பறிவு குறைவாக இருந்த காரணத்தினால் இஸ்ரேலியர்கள் யூதர்கள் அந்த அறிவை பயன்படுத்திக் கொண்டு அமெரிக்காவினுடைய அணு ஆயுதங்களை கையில் வைத்துக் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டை துரட்டி அங்கு உள்ள மக்கள் வளங்களை எல்லாம் புரட்டி அங்கு உள்ள மக்களை எல்லாம் அழைத்து இப்பொழுது உலக வரைபடத்திலேயே பாலஸ்தீன் என்ற ஒரு நாடு இல்லாத நிறைய பலமுறை பாலஸ்தீன் என்ற நாட்டை இல்லாமல் காட்டுகிறார். பெரியவர்கள் அந்த சார்ந்த நபர்கள் சொன்ன பிறகு அந்த பாலஸ்தீனத்தை காட்டுறான், இல்லைன்னா அழைச்சிடலாம். அந்த மாதிரி பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடே இல்லாத அளவிற்கு இன்றைக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலை நமக்கு மத்தியிலே வாழக்கூடிய நம்முடைய சகோதரர்களுக்கு அநியாயமாக அங்கே கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 45 லட்சம் மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பாலஸ்தீனத்திலே. கடந்த சில நாட்களில் மட்டும் 50,000 மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ফিলিস্তিন হলো কিয়ামতের ময়দান, এখানে মানুষ সব উঠবে। এই ফিলিস্তিনের জন্য রাসূল সাল্লাল্লাহু আলাইহি ওয়াসাল্লাম দোয়া করেছেন এবং রাসূল বলেছেন ঈমান থাকবে ফিলিস্তিনে, যারা ফিলিস্তিনের বাহিরে থাকবে ওরা সবচেয়ে খারাপ মানুষ। பொழுதுபோக்கிற்காக குழந்தைகள் கொள்கிறார்கள் என்று அந்த இஸ்ரேலில் வாழக்கூடிய ஒரு தலைவர் சொல்கிறார். அந்த அளவிற்கு இன்றைக்கு 10 லட்சம் மக்களுக்கு அங்கே உண்ண உணவில்லாமல் இருக்கிறார். 10 லட்சம் மக்களுக்கு குடிநீர் இல்லாமல் இருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய குடிநீரிலே கழிவுநீர் கலந்திருக்கிறது. அப்படி குடிக்க கூட நீர் இல்லாமல் எங்கு பார்த்தாலும் குண்டு மலை, எங்கு பார்த்தாலும் அந்த இரத்த ஆறு, எங்கு பார்த்தாலும் மரணம். அதற்கு மத்தியில் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குண்டு வீச்சிலும் பட்டினியிலும் அவர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கேயுமே மின்சாரம் கிடையாது, கரண்ட் கிடையாது. நம்மளால யோசிச்சு பாருங்க, 1 மணி நேரம் கரண்ட் இல்லைன்னு சொன்னா நம்ம அத்தனை பேரையும் திட்டி பிடித்து விடுவோம். கீழே இருக்கக்கூடிய நிர்வாகத்திலிருந்து மேலே இருக்கக்கூடிய நிர்வாகம் வரைக்கும் அத்தனை பேரையும் திட்டி தீர்த்து விடுவோம். 1 மணி நேரம் கரண்ட் இல்லைன்னா அந்த
தினந்தோறும் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எந்த உற்பத்தியும் கிடையாது. அங்கே நடமாட முடிஞ்சாதான் எதையாவது தயார் பண்ண முடியும். ஒரு ரொட்டி தயார் பண்ணா கூட அதுக்கு உற்பத்தி அந்த கம்பெனிக்கு போய் வேலை பார்த்தாதான் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த ரொட்டியை தயார் பண்ணி கொடுக்க முடியும். அங்க இருக்கக்கூடிய எதையும் சாப்பிட முடியுமோ அதை தயார் செய்வதற்கு உற்பத்தி செய்வதற்கு எந்த ஆலையும் கிடையாது. எல்லாத்தையும் முடியாது. 70% மேலான எந்த உற்பத்தியும் அங்க கிடையாது. தினந்தோறும் உயிரோடு இருப்பவா இல்லையா நடமாடுவா எப்படி போய் வேலை பார்ப்பான், எப்படி போய் தொழில் செய்வான், எப்படி போய் உற்பத்தி செய்வான், எதையுமே செய்ய முடியல. என்றாலும் உயிரை கைப்பற்றிக் கொண்டு எங்கே நம்ம வீட்டில் உழுதுருவோன்னு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். এந்த মনিদাভিমানও ইলাமல் ইরাকவே ইলাமல் கொன்று குவித்து ফিলিস্তিন হলো কিয়ামতের ময়দান, এখানে মানুষ সব উঠবে। এই ফিলিস্তিনের জন্য রাসূল সাল্লাল্লাহু আলাইহি ওয়াসাল্লাম দোয়া করেছেন এবং রাসূল বলেছেন ঈমান থাকবে ফিলিস্তিনে, যারা ফিলিস্তিনের বাইরে থাকবে ওরা সবচেয়ে খারাপ মানুষ। 35000 ரூபாய் அங்க இருக்கக்கூடிய நிலைமை, அதை வாங்குறதுக்கு அவங்க வசதி கிடையாது. அப்படி ஒருவேளை யாராவது பணம் வைத்திருந்தால் இவ்வளவு பணம் கொடுத்து வாங்க வேண்டும். அதே மாதிரி தினந்தோறும் குண்டு போட்டு அங்கு காயமடைகிறார்கள். அந்த காயமடையக்கூடிய மக்களுக்கு மருந்து போடுவதற்கு மருந்து உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. மருந்துகளையும் அவர்களுக்கான உணவுகளையும் வெளியே ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்து இரக்கமுள்ள சில நாடுகள் அங்கே நிவாரண பொருட்களை அனுப்பி வைக்கிறார்கள். ஆனால் இந்த கொடுங்கோலன் அங்க இருக்கக்கூடிய நிவாரண பொருட்களை கூட உள்ளே அனுமதிக்கிறார். பல நாட்கள் கழித்து திங்கட்கிழமை 5 லாரி போயிருக்கு. ஐநா சபையில இருந்து சொன்னா இது கடலிலே ஒரு சொட்டு தண்ணீரை சிந்துவது போல இந்த அங்க இருக்கக்கூடிய 45 லட்சம் மக்களுக்கு 5 லாரி உணவு எப்படி போகும்? 5 லாரிகள் மட்டும் திங்கட்கிழமை அனுப்பி என்ன செய்யணும் வேணும் என்று அந்த உணவுகளை அத்தனையும் லாரியை வெளியே நிப்பாட்டி 10 நாள் நிப்பாட்டி தானா எல்லாம் கெட்டு போகும். கெட்டு போன பிறகு உள்ளாடலாம். அங்க இருக்கக்கூடிய மக்கள் எந்த உணவும் சாப்பிட்டு விடக்கூடாது, விளைத்து விடக்கூடாது, பட்டினியிலேயே செத்து போய் கொண்டு போட்டு கொண்டடிக்க கூடாது, பட்டினியிலேயே எல்லோரும் செத்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த உணவையும் உள்ளே அனுப்பவில்லை. எல்லாம் மனிதாபிமானமுள்ள ஒரு சில நாடுகள் அவர்களை எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். உள்ளே அனுப்புங்க, நிவாரண பொருட்களையாவது உள்ள அனுப்புங்க, நிவாரண மருந்து பொருட்களையாவது உள்ள அனுப்புங்க. அங்க ஏதாவது குண்டுபட்டா ரத்தம் காயப்பட்டு ரத்தம் வடியுங்க, ஏதாவது கை கால் முறிஞ்சு ரத்தம் வடிஞ்சா அதுக்கு மருந்து வைக்கணுங்க. மருந்து இல்லைன்னா எப்படி வடிக்கும்? அந்த மருந்தை கூட அனுமதிப்பதற்கு தயாராக மருந்து கூட மருத்துவ பொருட்கள் உள்ள போகக்கூடாது. அப்படியே ஒருவேளை ஒருவனுக்கு ஏதாவது ஆகி ஒரு ஆபரேஷன் ஒரு சர்ஜரி பண்ணா மயக்க மருந்து கூட கிடையாது, அப்படியே தைக்கணும். சர்ஜரி பண்றீங்க அப்படியே தைக்கணும், மயக்க மருந்து கூட கிடையாது. நம்மளால முடியுமா? ஒரு சின்ன ஒரு கீழே ஏற்பட்ட ஒரு 2-3 தையல் போடா கூட மயக்க மருந்து போட்டு தையல் போடுங்க. ஆனா அங்க சர்ஜரி கணக்கு மயக்க மருந்து இல்ல. எல்லாம் அங்க ரத்த வெள்ளத்திலேயே குழந்தைகளுக்காக முதல், பெரியவங்களுக்காக சொல்லல, குழந்தைகளுக்கு முதல் அங்க எந்த விதமான உதவியும் கிடையாது. தினந்தோறும் வெட்டிப்பட்டு அவர்கள் அந்த வெட்டிப்பட்ட அந்த காயத்தோட உணவுக்காக கையெழுந்து கொண்டு அடைகிறார்கள். வெட்டுப்பட்ட அந்த காயத்தோடு ஏதாவது உணவு கிடைத்து விடாதா? எங்கிருந்தாவது யாராவது நமக்கு தந்து விட மாட்டார்களா? எப்படியாவது நம்முடைய உயிரை நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியாதா என்றெல்லாம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அன்றாடம் அந்த நம்முடைய செய்தி சேனல்களிலும் முகநூல்களிலும் வாட்ஸ்அப்பிலும் வரக்கூடிய அந்த தகவல்களை பார்க்கும் பொழுது இப்படியும் மனித மிருகங்கள் உலகத்திலே வாழ்கிறார்களா என்று கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல், நீ ஹமாஸ கொன்ற இருந்தா அவர் எங்க தங்கியிருக்காரு அங்க கொண்டு போற ஹமாஸ கொன்றங்கிற பேர்ல அங்க இருக்கக்கூடிய அத்தனை அப்பாவி மக்களையும் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். 90% கல்விச்சாலைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. எந்த கல்விச்சாலையும் கிடையாது. பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு எந்த கல்விச்சாலைகளும் கிடையாது. சரி, ரோட்டு வழியா ஏதாவது நிவாரண பொருட்களை கொண்டு போன தடுக்கிறாங்களுக்காக வேண்டி கப்பல் வழியா கொண்டு போறாங்க. நீர் வழியா கப்பல் வழியா கொண்டு போனா அதை ட்ரோன் மூலம் அனுப்பி அங்க இருக்கக்கூடிய அந்த கப்பலிலே வரக்கூடிய அத்தனை பொருட்களையும் அவன் நாசமாக்கிறான். எந்த நிவாரண பொருட்களும் அந்த மக்களுக்கு போய் சேரக்கூடாது என்பதில் மிகவும் கருத்துமாக இருக்கிறான். அதே மாதிரி அங்கே இடம்பெயர்ந்து வாழக்கூடிய மக்கள் ஒரு ஏரியால நம்ம மேல குண்டு போடுறோம், அதனால அந்த இடத்தை விட்டு அந்த ஊரை விட்டு நம்ம தாண்டி வேற இடத்துக்கு போயிருவோம் சொல்லி இடம்பெயர்ந்தா எங்க எல்லாம் பார்க்கலாம
அது மேல குண்டு போட்டான். குண்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மனித குலத்துடைய மிகப்பெரிய பேரழிவு இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. யாருமே காப்பாற்றுவதற்கு, இவர்களை கேள்வி கேட்பதற்கு, இவர்களை தடுப்பதற்கு அரபு தேசங்கள் முதல் அத்தனை பேரும் மௌனிகளாக இருக்கிறார்கள், குருடர்களாக இருக்கிறார்கள், கண்ணிருந்து குருடர்களாக, வாயிலிருந்து ஊமையர்களாக, காதிலிருந்து செவிடர்களாக இத்தனை அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நமக்கு காப்பாற்ற வேண்டும். நம்மால் முடிந்தது எதுவுமே செய்ய முடியாது. நாம இங்கே இருந்து அங்க போய் யாரையும் காப்பாற்ற முடியாது. நம்மால் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் செய்ய முடியும். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த மக்களுக்காக அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்திக்க வேண்டும். இந்த ஜும்மாவுடைய நேரம் மட்டும் இல்லாமல் எல்லா நேரங்களிலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளிலே தொடரக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் எங்களுடைய சகோதரர்களை நீ காப்பாற்ற, உன்னை தவிர வேறு யாரும் காப்பாற்ற முடியாது என்ற கோரிக்கையை நாம் அல்லாஹ்விடத்திலே தவிர யாரிடத்தில் வைக்க முடியாது. என்ன துஆ செய்யுங்க. قل يا عبادي الذين اسرفوا على انفسهم வரம்பு மீறி தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளின் மீது நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கக்கூடியவர். இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அவன் பாவங்களை மன்னிப்பான், மிக்க கருணையாளன் என்று அல்லாஹ் கூறுகிறார். அப்போ நம்ம முடிஞ்சது அந்த மக்களுக்காக துஆ செய்வது மட்டும்தான். இங்க இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் 1947 இஸ்ரேலுக்கு எதிராக இருந்தது இந்தியா. இந்தியா உட்பட இப்போது எல்லா நாடுகளும் அவர்களுக்கு ஆதரவாக ஏதோ ஒரு 3 நாடுகள் மட்டும் நேற்று அறிக்கை கொடுத்திருக்கிறார். மற்ற எல்லா நாடுகளும் மௌனிகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் நம்முடைய இந்தியாவும் இவர்களுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். நாம் நம்மால் முடிந்தது இவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். மறைவான சகோதரர்களுக்காக துஆ செய்வது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஅவத்துல் மரி முஸ்லிம் அஹீஹி, ஒரு முஸ்லிம் சகோதரன் தன்னுடைய முஸ்லிமுக்காக கேட்கக்கூடிய துஆ அங்கீகரிக்கப்படுகிறது. பில்லாஹில் கைபி, அவன் மறைவான நேரத்தில் ஒரு முஸ்லிம் எங்கோ இருக்கிறானே, எங்கோ பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறானே, அப்படிப்பட்ட முஸ்லிமுக்காக இன்னொரு முஸ்லிம் கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகிறதுங்கிறாங்க. நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் எங்கோ இருக்கிறார்கள், அவர்களுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். அது அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும். அவருடைய தலைக்கு அருகிலே ஒரு மலைக்கு அமர்ந்து கொண்டு தன்னுடைய சகோதரனுக்காக நன்மையை நாடி யார் பிரார்த்திக்கிறானோ அவருடைய பிரார்த்திக்கும் போது அவன் அருகிலே ஒரு மலைக்கு அமர்ந்து கொண்டு ஆமீன் என்று சொல்கிறார். உனக்கும் அதே போல ஒரு நன்மை உண்டாகட்டும் என்று சொல்கிறார். ஆகவே நீங்கள் மறைவாக இருக்கக்கூடிய அந்த சகோதரர்களுக்காக, முஸ்லிம் சகோதரர்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நாம் நம்மால் முடிந்தது எந்தெந்த நேரங்களிலே துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமோ அந்தந்த நேரங்களிலே நம்முடைய சகோதரர்களுக்காக, அங்கே வாழக்கூடிய மக்களுக்காக, அங்கே பாதிக்கப்பட்டு நிற்கக்கூடிய, அங்கே உயிரை கையில பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக, பெண்களுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். இந்த சோதனைகள் எல்லாம் வரத்தான் செய்யும். இது எல்லா இடங்களிலும் வரும் என்பதையும் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார். நாம் ஹஸிப்து மன் ததுல் ஜன்னத வலம்மா யாக்குதுல் மஸலுல் லதீன ஸலவு மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது சோதனைகள் எப்படி உள்ளாக்கப்பட்டதோ அதே போல உங்களுக்கும் எந்த சோதனைகளும் வராமல் நீங்கள் சொர்க்கம் சென்று விடலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளாதீர்கள். உங்களுக்கு முன் வாழ்ந்த மக்களுக்கு எப்படியெல்லாம் சோதனை வந்ததோ அதே போன்ற சோதனை உங்களுக்கு வராமல் நீங்கள் சொர்க்கம் செல்லலாம் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அவர்களை கஷ்டங்களும் துன்பங்களும் பீடித்து நின்றன. நமக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுக்கு அவர்களுக்கும் இதே போல கஷ்டங்களும் துன்பங்களும் பீடித்து நின்றன. ஹத்தா எதுவரைக்கும் சொன்னா எப்போது ரசூல் வந்ததீன ஆமது மஹவு மத்தா நஸ்ருல்லாஹி, அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்று அந்த மக்களும் அங்கே வாழ்ந்த தூதர்களும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும் அளவிற்கு அவர்களுக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் நமக்கு முன்னால் வாழ்ந்த எல்லா மக்களுக்கும் வந்திருக்கிறது. எப்போது அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவார் என்று அவர்களோடு வாழ்ந்த நபிமார்களும் தூதர்களும் கையேந்தி நின்றார்கள். அதுவரைக்கும் அவர்களுக்கு கஷ்டம் வந்தது. ஆனால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி என்பது மிகவும் அருகில் தான் இருக்கிறது. அதனால நம்மளால நம்முடைய சகோதரர்களுக்கு நம்மால முடிந்த உதவி நாம அவர்களுக்காக வேண்டி துஆ செய்யணும். தொழுகையில
வெள்ளிக்கிழமையிலே ஒரு நல்ல நேரம் இருக்கிறது, அந்த நேரத்திலே துஆ செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தொழுகைக்கு பிறகு, பரதான தொழுகைகளுக்கு பிறகு துஆ செய்யுங்க, அது ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக இப்படிப்பட்ட நல்ல நேரங்களில், நல்ல தருணங்களிலே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளும்படியான நேரங்களிலே அல்லாஹ்வுடைய தூதர் எந்த நேரங்களிலே உங்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லி இருக்கிறார்களோ அந்த நேரங்களிலே அவர்களுக்காக ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி அவர்களுக்காக தொழுது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம், நாம் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவோம், அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும் என்று துஆ செய்தவர்களாக நான் விரும்புகிறேன். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த மாதம் ஆரம்பத்திலே சொன்னது போல வரக்கூடிய மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளை நல்ல கல்வி நிலையங்களிலே சேர்க்க வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் மீது மிகுந்த கவலையிலே இருக்கக்கூடிய ஒரு மாதம். தற்போது ஆண் பிள்ளைகளிடத்திலும் பெண் பிள்ளைகளிடத்திலும் மார்க்க அறிவு என்பது மிகவும் குறைந்து வருகிறது. காரணம், நம்முடைய எல்லா கைகளிலும் இப்பொழுது செல்போன் இருக்கிறது. அந்த செல்போன்களினால் தவறான பழக்க வழக்கங்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது. அதனால பிள்ளைகளை நல்ல கல்வி நிலையங்களிலே சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. குறிப்பாக பெற்றோர்களுடைய கண்காணிப்பு அவசியமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பிள்ளைகளை கண்டிப்பது என்பது மிகவும் குறைந்துவிட்டது. பெற்றோர்கள் யாரும் பிள்ளைகளை அடிப்பதற்கு கூட மிகவும் யோசிக்கிறோம். தப்பு செய்தா கூட அடிக்கிறதுக்கு நம்ம யோசிக்கிறோம். என் பிள்ளை நல்ல பிள்ளை, என் பிள்ளை தப்பு செய்ய மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாரிடத்திலும் நிறைந்து காணப்படுகிறது. என்ன செல்ல அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால இருந்தாலும் பிள்ளைகளை சற்று தகப்பன்மார்களாகிய பெற்றோர் நாம், ஆண்களாகிய நாம் கண்டிப்பாக பிள்ளைகளிடத்திலே ஒரு பயத்தை வைத்திருக்க வேண்டும். அவர்களை கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவர்களை கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். என்ன செய்யறாங்க, செல்போன் அதை என்ன பண்றாங்க, எப்படி பாக்குறாங்க, யார்கிட்ட பேசுறாங்க, எங்க பழகுறாங்க அப்படிங்கிறது இல்லையா, கண்டிப்பாக நாம் கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நல்ல கல்விக்கூடங்களிலே சேர்க்க வேண்டும். இப்ப நிறைய இடங்களிலே மார்க்க கல்வியும் சேர்ந்து கிடைக்கிறது. ஆக நம்முடைய பிள்ளை உலக கல்வி தேவை என்றாலும் கூட மார்க்க கல்வியும் சேர்ந்து கிடைப்பது போன்ற வாய்ப்பு இன்றைக்கு பல்வேறு பகுதிகளிலே உருவாகி கொண்டிருக்கிறது. ஆகவே பிள்ளைகளை சேர்க்கும் போது இயன்ற அளவிற்கு மார்க்க கல்வியோடு சேர்ந்த உலக கல்வி கிடைக்கிறதா என்று பார்த்து அது போன்ற கல்வியகங்களிலே நம்முடைய பிள்ளைகளை சேர்க்க முயற்சி செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்தந்த பகுதிகளிலே நாம் அதை மார்க்க கல்வியோடு சேர்த்து உலக கல்வி படிப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அப்படிப்பட்ட நல்ல, அதே மாதிரி இன்னைக்கு மேல் படிப்பு படிக்க வைப்பதற்கு நிறைய இடங்கள்ல யோசிக்கிறாங்க. நிறைய தேவையற்ற செலவுகளுக்கு நாம் பொருளாதாரத்தை செலவழிக்கிறோம். ஆனால் பிள்ளைகளை படிக்க வைப்பீங்களா, சமுதாயத்தில் பொறுப்பில் இருக்கிறவங்களா தெரியும், ஜமாத் நிர்வாகிகளுக்கு எல்லாருமே தெரியும், பள்ளிக்கூடங்களில் சேர்ப்பதற்காகவும் கல்லூரிகளில் சேர்ப்பதற்காகவும் நிறைய பேர் பொருளாதாரத்தை திரட்டி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எல்லாரும் ஸ்காலர்ஷிப்ங்கிறது எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சின்ன தொகை தான் கொடுப்பாங்க. நாம கல்லூரிக்கு 1 லட்சம் 2 லட்சம் ஃபீஸ் கட்டுற அளவுக்கு உண்டான கல்லூரிகளை சேர்த்துட்டு அந்த பணத்தை வேற யாராவது கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது தவறு, அது இயலாது. அப்படி எல்லாரையும் கொடுக்க முடியாது. இப்படி நிறைய இடங்கள்ல இருந்து சில உதவிகள் எல்லாம் கேட்கிற சூழ்நிலைகளை நம்ம பார்க்கிறோம். அதை எதிர்பார்த்து நீங்கள் நம்மளுடைய பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்கிறத பார்க்கிறோம். முடிந்த அளவிற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கடன்பட்டாலும் பரவாயில்ல, பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதற்கு நாம் எப்படியாவது பொருளாதாரத்தை திரட்டி மற்ற செலவுகளை எல்லாம் குறைத்து விட்டு பிள்ளைகளை நல்ல கல்வி கொடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை வேறு யாரும் செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்போடு நாம் எங்கேயாவது கொண்டு போய் பிள்ளைகளை சேர்த்து விட்டு திரும்ப பாதையில டிஸ்கண்டினியூ பண்ற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடாது. நம்முடைய சக்திக்கு தகுந்தவாறு நல்ல இடங்களிலே முடிந்த அளவிற்கு நம்முடைய அனைத்து முயற்சியும் திரட்டி நம்முடைய நல்ல இடங்களிலே பிள்ளைகளை நல்ல படிக்க வைக்கணும்னா நம்முடைய சமுதாயத்திலே அதிகாரிகள் மிகவும் குறைவு. இன்னைக்கு எங்கேயும் போய் நம்ம நிக்க முடியல. ஒரு காவல்துறையிலே நம்முடைய முஸ்லிம்கள் கிடையாது. அதிகார வர்க்கத்திலே ஒரு எம்எல்ஏ, ஒரு ஐஏஎஸ் ஆகவோ, ஒரு டிஎஸ்பி ஆகவோ, ஒரு எஸ்பி ஆகவோ, அல்லது ஒரு தாசில்தாராகவோ, அல்லது ஒரு பிடிஓ ஆகவோ, விஓ அல்லது ஒரு ஆர்ஐயாகவோ எங்கேயுமே இஸ்லாமியர்கள் மிகவும் குறைவு. ஆக அதிகாரத்திற்கு வரக்கூடிய அளவிற்கு நம்முடைய பிள்ளைகளை தயார்படுத்த வேண்டும். மார்க்க கல்வியோடு உலக கல்வியிலேயும் அதிகார பொறுப்புகளிலே வருவது போல நம்முடைய பிள்ளைகளை நாம் படிக்க வைத்து நல்ல பொறுப்பிற்கு
நாட்டிற்கு வர வைத்து நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு நாம் நல்ல ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இரண்டாவது முடிக்கிறேன். வாசல் ஜாமான்